மாண்புமிகு உறுப்பினர் நயினா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ய வேண்டும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்பு வசதி இருந்தால்தான் நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அறிவிப்பை நான் வரவேற்பதோடு, இந்த கிராம சாலைகள் திட்டத்தை பொறுத்த மட்டிலும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, வயல்வெளிகள் இருக்கிறது. ஆக அதுகளுக்கு இரண்டு பக்கம் தடுப்பு சுவர் கட்டினால்தான் அந்த ரோடு, அந்த சாலை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அது ஒரு தரமாக இருக்கும். ஆகவே அந்த மாதிரி கிராமங்களுக்கு, உதாரணமாக என்ற திருநெல்வேலி தொகுதியில் பாப்பாக்குடி ஒன்றியத்தில் சங்கரன் திரடுங்கிற ஒரு கிராமம், அது 2 பக்கம் வயல்வெளி இருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு தடுப்பு சுவர் கட்டி அந்த சாலையை போட்டால் அது உறுதியாக இருக்கும். அதற்கு ஒரு தனி இது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நான், ஏன்னா சாலை போடும்போது ரோடு மட்டும் தான் போடுவோம், எங்களுக்கு இதுல ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது மாதிரி என்னன்னா, அந்த அதிகாரிகள் இந்தந்த இடத்த அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெண்டர் விடும்போது அதை விட்ட பிறகு சாலைகள் போடும்போது எங்கள்கிட்ட நீங்க துவக்கி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த சாலைகள் முக்கியம், எதை போடணும் அப்படிங்கிறத சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து பேசி, ஆக நாங்க நிறைய மனுக்களை தர்றோம் அமைச்சர்களுக்கு. அமைச்சர்கள், ஊரக அமைச்சர்கள் நிறைய மனுக்கள் கொடுத்திருக்கேன். மானூர் ஒன்றியத்தில் நிறைய சாலைகள் போட வேண்டியிருக்கு, பாப்பாக்குடி ஒன்றியத்திலும் நிறைய சாலைகள் போட வேண்டியிருக்கு. ஆக அந்த முதலமைச்சர் அந்த திட்டத்தில் எங்க பாப்பாக்குடி ஒன்றியம், மானூர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து சாலைகளையும் முன்னுரிமை கொடுத்து அதற்கு போடுமாறு கேட்டு, தடுப்பு சுவர் அமைத்து போடுமாறு கேட்டு, அந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசி எந்தெந்த இடத்திற்கு போட வேண்டும் என்பதை கலந்து பேசி முடிவெடுக்குமாறு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள்.